ஓம் நமோ வெங்கடேசாய. சென்னை திருவல்லிக்கேணி ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள் திருக்கோயிலில் இன்று மதுரகவி ஆழ்வார்கள் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாளுடன் மாடவீதி புறப்பாடு. திருநட்சத்திரம் இன்று. அவரது பாசுரங்கள் நம்மாழ்வாரை குறித்து மட்டுமே. நம்மாழ்வாருக்கு அடிமை பூணுதல் என்ற தலைப்பில் கண்ணினன் சிறு தாம்பு என்ற அவரது அருளிச் செயல். கண்ணினில் சிறு தாம்பினால் கட்டுண்ண பண்ணிய பெருமாயன் என் அப்பனின் நன்னி தென் குருகூர் நம்பி என்ற கால் அன்னிக்கும் அமுது ஊரும் என் நாவிற்கே என தொடங்கி வரும் பாசுரங்கள் பொருள் பதிந்து நாம் சேவிக்கும்போது எப்படி அவர் நம்மாழ்வாரை தனது ஆச்சாரியனாக அனைத்துமாக ஏற்றுக்கொண்டார் என்பது விளங்கும். நாவினால் நவின்று இன்பம் எய்தினேன் மேவினேன் அவன் பொன்னடி மெய்மைக்கே தேவு மற்றறியேன் குருகூர் நம்பி பாவின் இன்னிசை பாடித் திரிவனே என்று எப்போதும் அவரை பாடித் திரிந்தவர் தனது பாசுரத்தின் இறுதியில் பயன் அன்று ஆகிலும் பாங்கல்லர் ஆகினும் செயல் நன்றாக திருத்தி பணிக்கொள்வான் குயில் நின்று ஆர் பொழில்சூழ் குருகூர் நம்பி முயல்கின்றேன் உந்தன் மொய் கழற்கு அன்பையே. அன்பன் தன்னை அடைந்தவர்கட்கெல்லாம் அன்பன் தென் குருகூர் நகர் நம்பிக்கு அன்பனாய் மதுரகவி சொன்ன சொல் நம்புவார் பதி வைகுந்தம் காண்மினே என்று அவரது பாசுரம் அடியாருடன் அன்பு கொண்ட இறைவனை அடைந்த திருவடியார் பக்கலிலும் பேரன்புடைய நம்மாழ்வாரிடம் பற்றுடையவராயிருந்து மதுரகவி அருளிய சொல்மாலையை மதித்து நம்புவர் அனைவருக்கும் வீடு பேறு என்பது நிச்சயம் என்பதை தனது பாசுரங்களினால் இந்த உலகுக்கு நம் அனைவருக்கும் நம்மாழ்வாரின் பெருமையையும் பெருமாள் அனுகிரகத்தையும் ஒரு சேர பெற்று தந்த மதுரகவி ஆழ்வார் இன்று சித்திரை மாதம் சித்திரை நட்சத்திரம் அவர் திருவவதாரம் செய்தது திருக்கோளூரில். அங்கிருந்து செத்ததன் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்று எங்கே கிடக்கும் என்றால் அத்தை தின்று அங்கே கிடக்கும் என்று நம்மாழ்வார் பேச அவர் அசைவில் அவரை ஏற்று அவருடனே அவர் திருவடி பணிந்து வாழ்ந்தவர்.